அனைவருக்கும் வணக்கம். குக்கிங் சேனல் வச்சிருக்கீங்களா? அப்போ அவங்களுக்கானது தான் இந்த டிப்ஸ். கண்டிப்பா குக்கிங் சேனலுக்கு மட்டும் இல்ல, உள்ள பல சேனலுக்கு பல டிப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பாருங்க. ஸோ நிறைய சேனல்ல குக்கிங் சேனல் மானிட்டைசேஷன் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்கிட்ட அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோ ரெடி பண்றேன். குக்கிங் சேனல் கண்டிப்பா மானிட்டைசேஷன் ஆகும். ஸோ கண்டிப்பா அதுக்குண்டான நீச்சை நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ அதை பத்தி வீடியோக்குள்ள முழுவதும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அது மட்டும் இல்ல, அதாவது ஷார்ட்ஸ் பத்தி ஒரு அப்டேட் வரப்போகுது. ஷார்ட்ஸ்க்கு இனிமே நிறைய வியூஸ் வரப்போகுது. அதை பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நேற்றுக்கு நான் அந்த அப்டேட் பத்தி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா போயிட்டு பாருங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சேனலை எடுத்து வச்சு ஒரு கிச்சன் சேனல் இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தா கண்டிப்பா மானிட்டைசேஷன் ஆகும். நிறைய சேனல்ல கிச்சன் சேனல் வேஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிச்சன் சேனல் நல்ல யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா மானிட்டைசேஷன் ஆகும். ஸோ அதுக்கு கரெக்டான நீச்சை நீங்க செலக்ட் பண்ணணும், கன்சிஸ்டன்சியை போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே நீச்சல எல்லா வீடியோவிலையும் இருக்கணும். குக்கிங்னா எல்லாமே குக்கிங் தான், வறுக்கிறது, பொரிக்கிறது, அவிக்கிறது, A to Z குக்கிங் தான். ஆனா நான் சொல்ற நீச்ல நீங்க செலக்ட் பண்ணி வீடியோ போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனல் மானிட்டைசேஷன் ஆகும். ஸோ நீங்க இப்போ யூடியூப் சேனல் ஓபன் பண்ணணும், ப்ராப்பரா ஓபன் பண்ணணும். அப்படி நீங்க ப்ராப்பரா ஓபன் பண்ணா மட்டுமே உங்களுக்கு எல்லா செட்டிங்கும் ஆன் பண்ணி கரெக்டான வேலை போட்டால் மட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் போகும். இப்போ இந்த சேனல்ல என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்க போறேன். ஸோ கண்டிப்பாக இவங்க ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டதுனால தான் இவங்க சேனலை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2021 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இது பொருந்தும். உங்கள் சேனல்லையும் இந்த சேஞ்சஸை ஏற்படுத்துங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோஸ் பார்க்கலாம். வீடியோஸில் பார்த்தீங்கன்னா குக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போட்டிருக்காங்க. வாழைக்காய், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, அல்வா, காப்பித்தூள், நூடுல்ஸ், எக்கச்சக்க வீடியோ. ஸோ இப்போ ஒரு ஆடியன்ஸ் உள்ள வராங்கன்னா இப்போ ஷார்ட்ஸ் பார்க்கலாம் இருங்களேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூசஸ் ஐட்டம் நிறையவே போட்டிருக்காங்க. இவங்களுடைய மைண்ட் செட் குக்கிங்ல வீடியோ போட்டால் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. நீங்க குக்கிங்கா இருந்தாலும், பிளாகா இருந்தாலும், டெக்கா இருந்தாலும், A to Z எதுவா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களை அடையாளப்படுத்தணும். எப்படின்னா இப்போ என்னுடைய சேனல் கனித்தமிழ் டெக் இருக்கா, இது தவிர்த்து நான் 2 சேனல் வச்சிருக்கேன். கனித்தமிழ் அனிமி ஒன்று வச்சிருக்கேன், கனித்தமிழ் விளாகுன்னு ஒன்று வச்சிருக்கேன். இப்போ அந்த சேனல் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய ஆடியன்ஸ் தான், என்னுடைய டெக்கோடைய ஆடியன்ஸ் தான் அங்கே வந்திருக்காங்க. ஸோ அது போல் உங்களை அடையாளப்படுத்தணும். அடையாளப்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. ஸோ நீங்கள் எல்லா வீடியோவும் ஓகே தான், ஆனால் நீங்கள் ஒன் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அது என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா லாங் வீடியோவை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், வாழைக்காய் சுடு தண்ணியில் போட்டு பாருங்க அப்படின்னு வச்சிருக்கீங்களா, ஒரு டைட்டில் வச்சிருக்க. நீங்க இன்னைக்கு டேல இருந்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட எந்த பொருள் அதிகம் எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி, இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ டோட்டலாக நம்ம வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுளில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபுட் ஐட்டமில் இட்லி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ இட்லி டிஷ் அப்படின்னு போட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டிஷ்ஷஸ் வருது சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி டிஷ்ஷஸ் ரெசிபீஸ்ன்னு போட்டுக்கலாம். நிறைய வகையான இட்லி வரும். இங்கே பாருங்கள், பொடி இட்லி, ஃப்ரைடு இட்லி, கைமா இட்லி, செட்டிநாடு மசாலா இட்லி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் இட்லி, ரவா இட்லி, மசாலா இட்லி, சில்லி இட்லி, இட்லி பொடி, இட்லி உப்புமா, மசாலா இட்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி டிஷ்ஷஸில் ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் ஃப்ரைடு இட்லி. இப்போது எல்லாமே நம்ம வீட்டில் நார்மலாக இட்லி செய்வாங்க சரிங்களா. ஆனால் இந்த ஃப்ரைடு இட்லியை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இட்லியில் டிஃப்ரெண்ட்டாக காட்டுங்க, உங்கள் சேனலில் தனித்துவமாக காட்டுங்க. எல்லா சேனல்லையும் போனால் ஒயிட் இட்லி கிடைக்கும், உங்கள் சேனலில் வந்தால் டிஃப்ரெண்ட்டான இட்லி டிஷ்ஷஸ் கிடைக்கும். ஏன்னா பெண்களுக்கு இட்லி தவிர வேறு எதுக்குன்னு ஊற்ற மாட்டாங்க. நீங்கள் பெண்களில் கவர்ற மாதிரி உங்கள் வீட்டில் இட்லி மாவு இருக்கா, ஃப்ரைடு இட்லி செய்யுங்க, இட்லி தோசை செய்யுங்க, இட்லியில்
சின்ன சைஸ்ல இட்லி செய்யுங்க. நிறைய டைப் இருக்கு சரிங்களா? கேரட் இட்லி, பீட்ரூட் இட்லி, இட்லிலே பல டைப் இருக்கு. இது இட்லிக்கு மட்டும்தான், பொங்கல்ல இருக்கு, நிறைய இருக்கு. இந்த மாதிரி தாங்க சப் நீச்சை செலக்ட் செய்ய வேண்டும். ஸோ நீங்க இப்போ நீச்சை செலக்ட் பண்ணிட்டீங்க சரிங்களா? இது குக்கிங் சேனலுக்கு மட்டும் இல்லை, எல்லா சேனலுக்குமே. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா சப் நீச் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஸோ ஒரு குக்கிங் சேனலில் எப்படி நம்ம வீடியோ போடணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ உதாரணம் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வீடியோ போடுறீங்களா இல்லைனா 2 நாளைக்கு ஒரு டைம் வீடியோ போடுறீங்களா? ஸோ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், என்னுடைய சேனலில் நான் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுட்டு வரேன். ஸோ எனக்கே ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து நான் வீடியோ போடலை, ஹெல்த் முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ அப்படியே வியூஸ் போகல, டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, நம்மளால முடியுமா, ரெகுலராக வீடியோ போட முடியுமான்னு டிசைட் பண்ணிக்கிட்டு வீடியோவை போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல யூடியூப் சப்ஸ்கிரைபர் டவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன், போயிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லை, மானிட்டைசேஷன் A to Z எல்லாமே நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அதாவது நீங்க பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஷார்ட்ஸ் பத்தி வேணுமா, லைவ் பத்தி வேணுமா, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா உங்களுடைய டவுட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு, கண்டிப்பா உங்களுக்காக அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதிய யூடியூபருக்கு இந்த சேனல்ல நிறைய வீடியோ இருக்கு, மறக்காம பார்த்துக்கோங்க சரிங்களா? நன்றி, வணக்கம்.